வணக்கம், வெல்கம் டு சமையல். இன்றைக்கி என்னோடன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து தீபாவளிக்காக ஒரு 2 விதமான ஸ்வீட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காரம் தான் செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா லட்டு, அதுக்கப்புறம் காராமூந்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாமுனும் செய்ய போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டாக வந்து லட்டு தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு பால் காய்ச்சின பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு 2 கப் அளவுக்கு சர்க்கரை போடுறேன். இது வந்து நான் வந்து ஒரு கம்பி பதத்துக்கு காய்ச்சி வச்சுக்க போகிறேன். 1 கப் போல் தண்ணி ஊற்றிருக்கேன். 2 கப்பு சர்க்கரைக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் போல் தண்ணி. அடுப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடு அதிகமாகிடுச்சு. அதனால் கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்கன்னா கலர் மாறிடுச்சு. அது பரவாயில்ல, ஒன்றும் செய்யாது. சர்க்கரை பாகு நல்லா தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம ஒரு கம்பி பதத்துக்கு நல்லா காய்ச்சி வச்சுக்க போகிறோம். நான் வந்து 2 கப்பு வந்து கடல மாவு போட போகிறேன். அந்த பூந்தி பொரிக்க போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு சர்க்கரை. சேம் அளவு, ஒரே அளவு தான் எடுத்துக்கணும். நம்ம பார்த்திங்கன்னா செக் பண்ணிகிட்டே இருக்கணும், கம்பி பதம் வந்துருச்சா அப்படின்ட்டு. இந்த மாதிரி கையை வச்சு பார்த்தோன்னா அழகா இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி வரும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாகு. நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். அடுத்தா வந்து பூந்தி பொரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுல் வச்சுருக்கேன். 2 கப் அளவுக்கு கடல மாவு, கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். அடுத்த பார்த்திங்கன்னா கலருக்காக வந்து நான் வந்து ஃபுட் கலர்லாம் எதுவும் சேர்க்கல. நான் வந்து மஞ்சத்தூள் தான் போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அதை கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபுட் கலர் அதிகமாக சேர்த்துக்க மாட்டேன், அதனால் வந்து நான் மஞ்சத்தூள் போடுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த எல்லோ கலரில் இருக்கும்ல அந்த ஃபுட் கலர், அது கூட சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அது பெருசாக மஞ்சத்தூள் வாசலாம் அடிக்காது. இப்போ இந்த மாதிரி பதத்தில் நல்லா கரைச்சி வச்சுட்டேன். அடுத்த பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா கடாயில் சூடாக வச்சுருக்கேன் எண்ணெய். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் ஜல்லி கரண்டிலாம் இருக்கும்ல, அது மாதிரி. இல்லை இந்த பூந்தி பொரிக்கிறதுக்கு கூட கரண்டிலாம் கூட கடையில் இருக்கும். நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி போல் மாவு போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா அழகாக முத்து முத்தாக நமக்கு சூப்பராக விழுந்துடும். நம்ம இதை ரொம்ப மாவு போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பொரிக்கணும். இந்த மாதிரி போட்ட வேகத்துக்கு நம்ம அழகாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துடலாம். ரொம்ப குயிக்காக நமக்கு வெந்துடும். நம்ம லட்டுக்கு பார்த்திங்கன்னா அதிக நேரம் வச்சு பொரிக்கக்கூடாது. இப்படி போட்ட உடனே கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. வெந்தும் இருக்கக்கூடாது, வேகாமையும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது நம்ம இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். லட்டு பார்த்திங்கன்னா செம்ம ஈஸி. ஆனால் கொஞ்சம் பதம் மட்டும் கரெக்டாக பண்ணணும், அப்போ தான் சூப்பராக வரும். நமக்கு அந்த பாகு அப்புறம் இந்த பூந்தி பொரிக்கிறது வந்து அழகாக கரெக்டாக பொரிச்சோன்னா லட்டு பிடிக்கிறதுக்கு சூப்பராக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாமே இப்போ எடுத்துட்டேன். அதே மாதிரி எல்லா மாவும் இதே மாதிரியே பொரித்து வச்சுக்க போகிறேன். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். அது இல்லாமல் இந்த மாவு பார்த்திங்கன்னா கரெக்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் போயிடாமல் கரெக்டான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக வரும் லட்டு. நம்ம அதிகமும் புழிஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதை பொரித்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பூந்தி இந்த மாதிரி பொரிச்சிட்டேன். ஒரு 3-4 போல் ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா முந்திரி, திராட்சைலாம் நல்லா நெய்யில் வறுத்து வச்சுருந்தேன், அதையும் போட்டிருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு 3 கிராம்பும் போல் அதிலே பொரித்து வச்சுருந்தேன். இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ஃபஸ்ட்டு, இப்போ இதெல்லாமே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா நம்ம இதை ஊற வச்சுக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த பூந்தி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். அதையும் இது கூடயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அதுக்காக நல்லா வந்து அந்த பல்ஸ் முள்ளில் போட்டு அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் போட்டு பார்த்திங்கன்னா அந்த பாகெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் போல் ஊற வச்சோன்னா நல்லா நமக்கு ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாக அந்த அந்த இனிப்பெல்லாம் நல்லா உள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா எல்லா பாகுமே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி இப்போ ஊற்றி நல்லா இப்போ ஊறி பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஊற வச்சுருக்கேன்.
இதை நம்ம வந்து ஒரு லட்டாக பிடிச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக வந்துடும். நாங்கள் டிக்டாக்குக்கும் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் ஃபோனில். இப்போ வந்து ஒரு லட்டாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் கொஞ்சமாக ட்ரை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த பூந்தி பொரிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் டயர்டாகாமல் இருப்போம். அதனால் பார்த்திங்கன்னா 2 கப்பு ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வருஷம் தீபாவளிக்கு. நான் வந்து ஒரு மீடியம் சைஸாக லட்டு பிடிச்சி வச்சுக்கிறேன். அவ்வளோதான். அந்த முந்திரி திராட்சை பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 4 கிராம்பு வந்து அதிலே போட்டு வறுத்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். நெய் கூட போட்டு அது வறுக்கும் போது நம்ம லட்டில் நல்லா சேர்க்கும் போது சூப்பர் வாசனையாக கிடைக்கும். அந்த கிராம்பு வாசனைலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கல்கண்டு அப்புறம் அந்த கற்பூரலாம் போடுவாங்களே, அதெல்லாம் கூட போட்டுக்கலாம் நீங்கள். எங்களுக்கு அந்த வாசனை பிடிக்காதனால நான் அதெல்லாம் போடலை. உங்களுக்கு வேணுன்னா அதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா லட்டு செம்மையாக பிடிச்சி வச்சாச்சு. அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். நான் வந்து அந்த ரவையை வச்சு நான் வந்து குலோப் ஜாம் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு ரவை, ஒரு 1/2 ஸ்பூன் போல் பார்த்திங்கன்னா நெய் ஊற்றிருக்கேன். இது நம்ம நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்க போகிறோம். நம்ம வந்து அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டு நம்ம அந்த கேசரி சேர்த்துக்கலாம் வறுப்போம்ல, அந்த மாதிரி நல்லா ஸ்லோவாக அடுப்பை வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்க போகிறோம். நல்லா அந்த வாசனை வர அளவுக்கு சூப்பராக வறுத்துக்கலாம். நம்ம வந்து அந்த குலோப் ஜாம் செய்கிறதுக்கு மாவெல்லாம் கடையில் போய் வாங்க தேவையில்ல. இந்த ரவையை வச்சு செஞ்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக வரும். கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரவை நல்லா வறுத்தாச்சு. நான் வந்து 2 கப் அளவுக்கு பால் ஊற்றுறேன். இதை நம்ம வந்து பால் ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுக்க போகிறோம். இது வந்து கட்டி இல்லாமல் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். அடுப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுக்கலாம். இல்லைன்னா ரொம்ப அடி பிடிச்சிரும். அது இல்லாமல் கட்டி பட்டுரும். நமக்கு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த நேரத்தில் கூட கொஞ்சமாக சால்ட்டு போட்டுருக்கேன் லைட்டாக. இதை சால்ட்டெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். சில ரவைக்கு பார்த்திங்கன்னா 3 கப்பு தண்ணி தேவைப்படும். உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 3 கப்பு கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து 2 கப்பு தான் பால் ஊற்றிருக்கேன். பால் தண்ணி எது வேணாலும் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி நம்ம இதை கிண்டோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் வந்து பால் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா வேக வச்சுட்டேன். இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். அடுத்தா இதுக்கு சர்க்கரை பாகும் ரெடி பண்ணணும். அந்த ஜீரா அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் அந்த பால் காய்ச்சுற பாத்திரம் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன். அதே ஒரு 3/4 கப்பு போல் தண்ணி ஊற்றிருக்கேன். சேம் தான் நம்ம ஃபஸ்ட்டு பாகுக்கு 1 கம்பி பாகு எடுத்தோம்ல, அதே மாதிரி தான். நம்ம வந்து இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு 1 கம்பி பாகு நம்ம அதை எடுத்துக்கலாம். 1 கம்பி பதம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1 கம்பி பதம் சூப்பராக வந்துருச்சு. கொஞ்சம் ஆறணுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏலக்காய் தட்டி வச்சுருந்தேன் நல்லா வாசனைக்காக. அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி உரமாக வச்சிடலாம். அடுத்தா பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மாவு நல்லா இப்போது ஆறி ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம சின்ன சின்ன பாலாக பிடிச்சி வச்சுக்க போகிறோம். குட்டி குட்டியாக கையில் எண்ணெய் தடவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா சூடெல்லாம் ஆறினோன்னே இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் ரொம்ப சூப்பர் டேஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கூட பால் பவுடரும் சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கூட வச்சுக்கலாம். சரி, நான் அந்த பவுடர்லாம் எதுவுமே சேர்க்கலை. நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும் அது ரவையில் பண்ணினது அப்படின்ட்டு. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். அந்த வெடிப்பு இல்லாமல் நல்லா பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா பாலும் செமையாக ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நல்லா நம்ம எண்ணெயை காய வச்சும் வச்சுருக்கேன் கடாயில். நம்ம இதை ஒன்று ஒன்றா போட்டு சூப்பராக பொரிச்சுக்க போகிறோம். நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் நமக்கு குலோப் ஜாம். நமக்கு எப்போலாம் பிடிக்குதோ நம்ம ரவை எப்போவுமே வீட்டில் வச்சுருப்போம். நம்ம ஈஸியாக டக்குன்னு செஞ்சு சாப்பிட்றலாம். அடுப்பு அந்த மீடியமில் தான் நான் வச்சுருக்கேன் அடுப்பை. ஏன்னா எண்ணெய் ரொம்ப காஞ்சிருச்சு, ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா அந்த
அந்த அந்த பால்லாம் பார்த்திங்கன்னா மேலே ரொம்ப கலர் மாறிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மீடியத்தில் வச்சு நல்லா கோல்டன் கலரை வர வரைக்கும் நல்லா பொரிச்சுக்க போகிறேன். இப்போ கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும், ஈஸி தான். இது வந்து நல்லா அந்த கலர் மாறி வர அளவுக்கு சூப்பராக வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வந்துருச்சு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை பாகையும் ரெடியாக வச்சுருக்கேன். அந்த ஜீராவை நம்ம அந்த ஜீராவில் போட்டுக்கலாம் பொரிச்சிட்டு. நல்லா கொஞ்சம் நேரம் போல் நல்லா ஊற வச்சோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெயெல்லாம் வடித்து நான் போட்டுட்டேன், அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி நல்லா இப்போ ஊறி ரெடியாக இருக்குது. நான் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். நல்லா ஒரு 1/2 hour போல் நல்லா ஊற வச்சுட்டேன். ஊறும் போதே பாதி காலி பண்ணிட்டோம் நாங்கள், அதனால தான் கொஞ்சமாக இருக்குது. செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான குலோப் ஜாமுன் வீட்டில் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ரவையை வச்சு செம சூப்பராக செஞ்சாச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட குலோப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக என்ன ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த காராமூந்தி தான் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் வச்சுருக்கேன். 2 கப் அளவுக்கு கடல மாவு, 1/4 கப்பு போல் அரிசி மாவு, கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சால்ட்டு போட்டிருக்கேன். இப்போ நான் அதே மாதிரி தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம அந்த லட்டு பண்ணுறதுக்கு மிக்ஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி தான். நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஸ்வீட் கடையிலலாம் கொடுப்பாங்கள்ல அந்த மணி காராமுந்தி, அது மாதிரி காரமாக செய்ய போகிறேன் இப்போது. ரொம்ப நல்லாயிருக்கும். பெப்பர் பொடி, அப்புறம் இந்த மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு பண்ணுவாங்கள, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நான் அந்த கரண்டியை வச்சு பொரிச்சுக்க போகிறேன். கரண்டியில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மாவு ஊற்றிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த காராமுந்திக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கணும். நம்ம லட்டுக்கு எடுத்த மாதிரி எடுக்காமல் நல்லா அது கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கணும். நல்லா அந்த பபுள்ஸ்லாம் அடங்குற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அந்த பபுள்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா நல்லா போயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்ல மொறுப்பாக இருக்கணும். இதே மாதிரி நான் எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். நான் வந்து நிறைய ட்ரை பண்ணல, கொஞ்சம் தான் மாவு ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் இது வேக வச்சா நமக்கு ஒரு மாதிரி அலுப்பாக இருக்கும். கொஞ்சமாக ட்ரை பண்ணோன்னா ஈஸியாகவும் வீட்டில் சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவாங்க. நமக்கு ஆசையாக இருக்கும் அடுத்தடுத்து செய்கிறதுக்கு. அதுக்காக நான் கொஞ்சமாக தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே இதே மாதிரி பொரித்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன், அவ்வளோதான். என்கிட்ட அந்த ஜல்லி கரண்டி இல்லாதனால நான் இந்த கரண்டி ஒன்று வாங்கினேன் $5. சரி, அதனால் இதில் வச்சு பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு, அழகாக முத்தாக வந்துச்சு, சூப்பராக. நம்ம சாதம் வடிக்கிற ஜல்லி கரண்டிலே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்காக போய் கடையிலலாம் வாங்க தேவையில்ல. சரி, என்கிட்ட இல்லாதனால நான் அந்த கரண்டியை வாங்கினேன். இப்போ எல்லாமே இதை மாதிரியே பொரிச்சு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே பொரிச்சிட்டேன். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த முந்திரி பருப்புலாம் நல்லா வறுத்து வச்சுக்க போகிறேன். அந்த மணிக்காராமுந்தியில் போட்டால் நல்லாயிருக்கும்.
நல்லா பொன்னிறாகிற வரைக்கும் வறுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக அளவாக போட்டிருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு பார்த்திங்கன்னா தட்டி வச்சுருந்தேன். நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம காராமுந்தி. நல்லா வறுத்துக்கலாம். நான் வந்து தோலோடு தான் நல்லா நச்சு போட்டிருக்கேன். நல்ல வாசனையாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காராமுந்திலாம் பொரிச்சிட்டேன். நல்லா இப்போ கொஞ்சம் லைட்டாக சூடாகவே இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் போல் பெப்பர் பொடி, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த முந்திரி பருப்பு, அப்புறம் அந்த பூண்டு, அந்த கருவேப்பிலை அதெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம்ல அதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சால்ட்டும் போட்டுக்கலாம். இந்த வீடியோவில் கவர் ஆகலை. கொஞ்சமாக உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாட் மசாலா, கரம் மசாலா எதுனாலும் போட்டுக்கலாம். வாசனை சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி அதெல்லாம் போடலை. அடுத்த பார்த்திங்கன்னா இந்த கடலையும் வறுத்து வச்சுருந்தேன். அதையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளோட டேஸ்ட்டான மணிக்காராமுந்தி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நிமிஷத்தில் காலி ஆகிடும் பவுலு. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த 3 விதமான ஸ்வீட் காரெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.